வணக்கம் ட்ரேடர்ஸ். பிடிடி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வர ஜூலை 1லேருந்து 30 வரைக்கும் 30 டேஸ்க்கு நடக்க போகுதுங்க. இதில் உங்களுக்கு டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ட்டு ட்ரேடிங் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நான் டீச் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். என்னதான் நேற்று மார்க்கெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு விழுந்திருந்தாலும் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா மார்க்கெட்டுமே ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த கேப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. முதல்ல நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நேற்று 3 யூஎஸ் இண்டெக்ஸுமே டவுனில் தாங்க முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு, 0.09% நெகட்டிவ். பட் அதுவுமே பாருங்கள் ஒரு பெரிய ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா S&P வந்து 1.4% டவுனு, நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 3.2% டவுனு. ஸோ ஒரு மிகப்பெரிய கேப் டவுன், அது சஸ்டெயினும் ஆகிருக்கு. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பீரிஷான ஒரு விஷயம் தாங்க. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் டெக் செல் ஆஃப் தான். சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குன்னா அது ஆல் டைம் ஹையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பிடிச்சி பயங்கரமாக ஒரு 10% இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குளோபல் மார்க்கெட் மொத்தமாக வந்து போகுது. முக்கியமாக அதனால தான் நாஸ்டாக்லாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் ஏடிஆரை ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஏன்னா டெக் அப்படிங்கும்போது நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருக்கா அப்படிங்கிறத ஒருக்கா பார்த்துடலாம் இருங்க. ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கரமாக 2% மேலே கீழே விழுந்துருந்துச்சு. பட் ஏடிஆரில் பாசிட்டிவாக இருக்குது. இதையே நம்ம ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கலாங்க. ஓகே, இதுதான் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த விஷயம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நிறையா நியூஸஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது கிடையாது, எல்பிஜி இம்போர்ட்டுங்க. நம்ம வந்து யூஎஸ்கிட்டேருந்து இப்போ எல்பிஜி வாங்க ஆரம்பிச்சிட்டு மட்டும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டன்னை வந்து ஜூனில் டச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. செட் டு கிராஸ். ஓகே, ஜூனில் முடிகிறதுக்குள்ளே 1 மில்லியன் டன்ஸ் வந்து கிராஸ் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயங்கரமான பெனிஃபிட்டுங்க இந்த யூஎஸ்க்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ்லேருந்து இவ்வளோலாம் வாங்கலை. இப்போ பிரச்சனை வரதுனால அவன்கிட்ட வாங்குகிறோம், நம்ம மூலமாக அவன் சம்பாரிச்சிக்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் டீல், இந்தியாவுக்கும் யூஎஸுக்கான ட்ரேட் டீல் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 2 கண்ட்ரியும் பெனிஃபிட் அடைய வைக்கிற வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தரப்புலேருந்து, யூஎஸ் எம்பசிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவங்க நம்ம அதுக்கு போடுற அந்த டேரிஃப்ங்கிறது ரொம்ப அதிகமாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப அதிகமான டேரிஃப் தான் போட்டு வச்சுருக்கிறோம். ஏன்னா உள்ளூர் விற்பனையாளர்கள், உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க என்ன வழி கொண்டு வர பார்க்குறாங்கன்னா, நீ டேரிஃபை குறை, நானும் குறைச்சிக்கிறேன், 2 பேரும் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீல் முடியுது அப்படின்னா அது இந்தியாவை நெகட்டிவாக பாதிக்கும். அதற்கு மோடி அவர்கள் ஒத்துக்கிறாரா, இல்லை வந்து ட்ரம்ப்புடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ஏதோ ரேன்சம்வேர் அட்டாக் ஆயிடுச்சாமா. ஸோ இது மேபி அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் சரி பண்ணிட்டான்னு தரப்புலேருந்து சொல்கிற கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் மேபி இது ஏதாவது ரியாக்ஷனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த ஸ்டாக்கில். அடுத்து டாடா மோட்டார்ஸோடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 2031 டபுள் த ரெவன்யூ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே அந்த ஸ்டாக்கில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் நினைக்கிறேன், அதில் வந்து ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால பயங்கரமாக கீழே விழுந்துக்கிட்டு இருந்தான். இப்போ இது நல்லா சொல்லியிருக்கிறதுனால மேபி மேலே ஏறது கூட வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸோட ரியாக்ஷனை வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஜூனில் ப்ரைவேட் செக்டார் க்ரோத்துங்க, அது வந்து கடந்த 3 மாதத்தில் இருக்கிறதுலே இன்க்ரீஸ் தான் இருக்குது. பட் ரொம்ப கம்மியாக இன்க்ரீஸ், அந்த பேஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் வார் நியூஸால் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் டைம்லேயே வந்துருச்சு. 10:45 நேற்று காலையில் 10:45 வந்துருச்சு. ஸோ நேற்றே அதோட எஃபெக்ட்லாம் ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா அது ப்ரைஸில் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, எக்கனாமி லைட்டாக அதோடைய க்ரோத்துங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய ருப்பியை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக என்ஆர்ஐஸ் யாராவது வந்து இந்தியன் பேங்க்ஸில் வந்து ஃபாரெக்ஸை டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு அகென்ஸ்டாக வந்து பேங்க்ஸில் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாங்க. இதெல்லாம் தான் இந்தியா ஸ்பெசிஃபிக்கான நியூஸுங்க. இப்போ நம்ம 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு சில பல சைன் காமிச்சாலும் அவன் என்ன ஏரில் கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்கான். 0.7% வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்தியன் மார்க்கெட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்டிஏஎன்ஆர் லைட்டாக மேலே ஏறினாலும் இப்போதைக்கு 94.7 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது அகைன் வந்து 95-96 மேலே போனால் தான் பிரச்சனையாகும். ஏன்னா ஆர்பிஐ பயங்கர மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். இது ரெண்டுமே மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போதைக்கு அது பெரிய பாதிப்பு இல்லாமல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நேற்று விழுந்திருந்தாலும் இன்றைக்கி அவன் ஸ்டெடியாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருந்துச்சு, இப்போ லைட்டாக அந்த பாசிட்டிவிட்டி கம்மியாகுது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ்லாம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஷியா மார்க்கெட் நேற்று விழுந்து கிடந்தானே கொரியா,
அப்படியே 4% இருந்தாங்க. அப்படின்னா 6 மணிக்கு வந்து 4.5% இருந்தால் இப்போ 2.5% தான் கம்மியாக இருக்கான். தைவான் 2.75% பாசிட்டிவு. நிக்கி வந்து இங்கே பார்த்தீங்களா பேசிகிட்டு இருக்க கம்மியாகுது பாருங்கள். ஸோ பயங்கர வாலட்டைலாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ஒரு 0.56% வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ என்னதான் நேற்று பொலபலன்னு பொழந்திருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை. கொரியா 10% விழுந்துட்டு 2.25 தான் போகிறான்னா இது சின்ன குட்டியோண்டு ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஸோ நான் 4.5 பார்த்தோன்னே ஓகே ரெக்கவர் ஆயிர மாட்டேருக்குன்னு நினச்சேன். பட் கம்மியாக இருக்குது. ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று பாருங்கள் எஃப்ஐ ஹெவியாலாம் ஒன்று செல் பண்ணல. 177 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 434 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்சூரன்ஸ் வேகர் நேற்று பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏன்னா எஃப்ஐஐ வாங்குறாங்களோ விற்கிறாங்களோ, எதை வாங்குறாங்க எதை விற்கிறாங்கிற கணக்கு நம்மளுக்கு தெரியாது. நேற்று ஹெவி வெயிட்டை பிடிச்சி விற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும்? ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கும். வெயிட்டேஜே இல்லாத ஸ்டாக் ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம். மிட் கேப் ஸ்மால் கேப்பில் போய் ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம். ஆனால் சோகம் என்னன்னா அங்கேயுமே வந்து மார்க்கெட் கீழே தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட்டே பயங்கர ரெட்டில் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னா பெருசாக விற்கப்படலை. நெட்டு இன்ஸ்டியூஷன் ஃபிகரே பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அண்ட் எஃப்ஐ செல்லிங் கம்மியான அமௌண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். மேபி 1000 கோடி திரும்பி பை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அடுத்து டெரிவேட்டிவ் டேட்டாங்க. நேற்று வந்து ஃபியூச்சர்ஸில் லாங் அண்ட் வெயினிங் வந்திருக்கு. ஸோ இது ஒரு மைல்டான பியரிஷான விஷயம் தான். ஷார்ட் பில்டப் வந்தால் தான் அது ஸ்ட்ராங் பியரிஷான விஷயம். ஸோ அவ்வளோ பெருசு விழுந்தோம் லாங் அண்ட் வெயினிங் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அடுத்த ஆப்ஷன்ஸுங்க. முதல்ல ட்ரெண்டிங் ஓயை பார்த்துருவோம். ட்ரெண்டிங் ஓய் என்ன சொல்லுது? அடேங்கப்பா, இன்ட்ராடேயில் 8 கோடி பியரிஷ், கொஞ்சம் பெரிய நம்பர் தான். விழுந்த ஃபால் அப்படி பொசிஷனலாக 6.25 கோடி பியரிஷ், இதுவும் பெரிய நம்பர் தான். பட் இன்ட்ராடேவை காட்டிலும் பொசிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது வந்த பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பொசிஷனலாக வரல, இன்ட்ராடேயில் தான் வந்திருக்கு. அப்படிங்கிறதால மேபி தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ கேப் அப் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க. அடுத்து வந்து எஃப்ஐடி பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ் பார்த்துடலாம். வழக்கம் போல் எஃப்ஐ வந்து காலை செல் பண்ணி புட்டை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் தாங்க மார்க்கெட் கன்சாலிடேட். ஓகே, இவ்வளோ நாள் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆச்சு, அது இவங்க தான் காரணம். பட் இன்னுமே வந்து பெருசாலாம் மாற்றிருக்கிறாங்க. எஸ், 21, 23 காலை செல் பண்ணிட்டாங்க. காலை செல் பண்ணிட்டு புட்டை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. எப்பப்பெல்லாம் இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் காலை செல் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் அக்ரெசிவாக பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இவங்க அக்ரெசிவான செல்லராக, அதாவது ஸ்மார்ட் மணி என்று அழைக்கப்படுகின்ற எஃப்ஐஎன்டிஏ 2 பேருமே காலை செல் பண்ணி புட்டை பை பண்ணி பியரிஷாக இருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேட்டா டு வாட்ச் அவுட்டுங்க. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலை பை பண்ணி புட்டை செல் பண்ணி புல்லிஷான பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. ரொம்ப நாள் கழித்து ஒரு பொசிஷனலாக ஆப்ஷனை செல் பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான டேட்டா தான் இது. அடுத்து ஷார்ட் கவரிங்கை பொறுத்த வரைக்கும், ஃபியூச்சர்ஸோட பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 13% வந்து லாங்கில் இருக்காங்க, 87% ஷார்ட்டில் இருக்கிறாங்க எஃப்ஐ. இதுதாங்க நிலவரம். ஓகே, டெரிவேட்டிவ் டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி எப்படியும் கண்டிப்பாக எனக்கு கேப் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட் ஆச்சு கண்டிப்பாக கேப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடைசி 1/2 மணி நேரம் விழுந்தானே அதை மேட்ச் பண்ணுறதுக்கானாச்சும் அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். அது என்ன அப்படின்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அவன் நேற்று பிரேக் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த இடத்துல தான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ஜோனில் ஒரு டிமாண்ட் ஜோன் க்ரியேட் ஆச்சு. அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே தூக்குனாங்க. இப்போ நேற்று இங்கே ஏதாவது பவுன்ஸ் பேக் வருமானம் வரல, அதை அடித்து உடச்சிட்டு கீழே போயிருக்கான். அண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சப்போர்ட் உடைக்கப்பட்டால் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும் என்று. அப்போது உடச்சிட்டு என்ன பண்ணுறான் அவன்? திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறுது, மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறான். அப்போ கிளியராக இந்த லோயர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு பேரிஷாக மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள், ஏகப்பட்ட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப். என்ன தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஒழுங்காக வரல அப்படின்னாலுமே இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஜோனுக்கு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அது இல்லாமல் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ்லையும் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் 15 மினிட்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இதெல்லாம் என்ன அர்த்தம்னா இது எல்லாமே பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸு. இங்கே போனாலோ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போனால் புல்லிஷ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டிலோட இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா, இதுதான் வார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மேலே ஏற்றின கேண்டில். இந்த கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த இடத்துல அக்ரெசிவான செல்லிங் இருந்து ஏகப்பட்ட கேப் ஃபில் ஆகாமல் இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அக்ரெசிவான பையிங் இருந்து ஏகப்பட்ட கேப் ஃபில் ஆகாமல் கிடக்கு. அப்போது இங்கே வந்தால் மேபி ஒரு சப்போர்ட் எடுத்து அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவன் மேலே போகணும்னா இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பிரேக்கர் பிளாக்காக மாறி இருக்குது. 23,977 ரவுண்டாக வச்சுக்கலாம். 24,000 தாண்டுனா மேபி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது வரைக்கும் அவன் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுறதுக்கு தான்.
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன் லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ இன்ட்ராடே பேசிஸில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர பியரிஷாக இருக்குது. எனி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன்ஸில் வர ரியாக்ஷனை நோட் பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்தால் ஆல்ரெடி மார்க்கெட் புல்லிஷாக மாறின காரணத்தினால அவன் கீழே வருது ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. அப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்தோ ஆர் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல இருந்தோ ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் சைன் வந்துச்சுன்னா அப்போ நம்ம லாங் எடுத்துக்கலாம். இது வந்து பொசிஷனல் வியூ. அப்போ பொசிஷனலாக அவன் கீழே வருது மேலே போகிறதுக்கு. இன்ட்ராடே வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே போகிறது கீழே வர்றதுக்கு. இன்ட்ராடே ஆர் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு பியரிஷாக இருக்குது, மேலே போய் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பொசிஷனல் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது, அவன் கீழே வந்தால் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நிலவரமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. அண்டு நேற்று இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா விக்ஸ் நேற்று விழுந்த ஃபாலோட ஏறி இருக்குது. இதுவுமே ஒரு பியரிஷ் சைன் தான். மேபி இன்றைக்கி மார்க்கெட்டில் தான் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வந்து விக்ஸும் ஃபாலோ ஆச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் சேனலுக்கு கொண்டு சேர்த்துங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.